ஐபிஎல் தொடரின் 25வது லீக் ஆட்டத்தில் சென்னை அணி படுதோல்வி. 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது கொல்கத்தா அணி. சென்னை அணியின் தொடர் தோல்வியால் ரசிகர்கள் கடும் அதிருப்தி. T20 போட்டி போன்று அல்லாமல் டெஸ்ட் போட்டி போன்று இருந்ததாக ஆதங்கம். எங்க சென்னை டீம் அன்ஃபிட் ஃபார் ஐபிஎல் மேட்ச். பேட்டிங் ரொம்ப ஹார்டபுளாக இருந்தது. அவங்களோட கோல் வெறும் பால் அட்டென்ட் பண்ணுறது தான் இருந்தது, தவிர பால் 4 இல்லை 6 அடிக்கணும் அது மாதிரி எதுவும் இல்லை. குறைந்த ஸ்கோரில் சென்னை அணி சுருண்டதால் மைதானத்தில் இருந்து பாதியில் வெளியேறிய ரசிகர்கள். ஆசையோடு வந்தோம், எல்லாம் போய்விட்டதாக விமர்சனம். நம்ம கொஞ்சம் ஜெயிப்போம் தான் நினச்சேன், ஜெயிக்கணும் தானே எல்லாரும் வருவோம், பட் தென் தோற்று போயிட்டாங்க. என்ன பண்ணுறது? ஆமாம், எக்ஸ்பெக்டேஷன், எக்ஸைட்மெண்ட் எல்லாமே பயங்கரமாக இருந்தது, பட் தென் தோற்று போயிட்டோம். என்ன பண்ணுறது? சென்னையில் நாள் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய பாஜகவின் அரசியல் நிகழ்வுகள். தமிழக அரசியல் களத்தை மாற்றிய கூட்டணி அறிவிப்பு, மாநில தலைவர் தேர்தல். (2026) தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்போம். சென்னையில் தனியார் ஹோட்டலில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் மத்திய அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி. குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் கூட்டணி என அமித்ஷா அறிவிப்பு. கூட்டணிக்காக அதிமுக எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை. அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் பாஜக தலையிடாது என்றும் அமித்ஷா தகவல். ஆட்சி அமைப்பது, ஆட்சியில் பங்கு போன்றவை தேர்தலுக்கு பின் பேசப்படும். இருவருக்குமே இந்த கூட்டணி பலனளிக்கும் என்று அமித்ஷா பேட்டி. தமிழகத்தில் 2026 தேர்தலில் EPS தலைமையில்தான் கூட்டணி. அதிமுக பாஜக கூட்டணியில் எப்போதும் எந்த பிரச்சனையும் வராது என்று அமித்ஷா உறுதி. அதிமுக கூட்டணிக்காக அண்ணாமலை மாற்றமா என்ற கேள்விக்கு அமித்ஷா மறுப்பு. அண்ணாமலை தலைவராக இருக்கும்போதுதான் அதிமுக கூட்டணி அமைந்துள்ளதாகவும் விளக்கம். தமிழகத்தில் திமுக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலளிக்க வேண்டும். மதுபான கொள்கையில் திமுக 39,000 கோடி ஊழல் செய்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள EPS வீட்டிற்கு சென்றார் அமித்ஷா. கூட்டணி உறுதியான நிலையில் தேநீர் விருந்தில் பங்கேற்பு. இனிமேல் ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என கூறியவர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவுக்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மிகப்பெரிய துரோகம் செய்துவிட்டதாக கனிமொழி விமர்சனம். எதிர்க்கட்சி என்பதால் திமுக MP கனிமொழி எதிராகத்தான் பேசுவார். அதிமுக பாஜக கூட்டணி குறித்த விமர்சனத்திற்கு நயினார் நாகேந்திரன் பதிலடி. தமிழக பாஜகவின் புதிய மாநில தலைவராகிறார் நயினார் நாகேந்திரன். மாநில தலைவருக்கான தேர்தலில் அவர் மட்டுமே விருப்ப மனு தாக்கல் செய்த நிலையில் உறுதி. தந்தை பெரியார் திராவிடர் கழக நிகழ்ச்சியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரம். கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்ட அமைச்சர் பொன்முடி முதலமைச்சரை சந்தித்து விளக்கம். சென்னையில் அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மருத்துவமனையில் அனுமதி. விசாரணைக்கு ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய நிலையில் அனுமதி.
KN நேருவின் சகோதரர் அவரது மகன் தொடர்புடைய இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் கண்டுபிடிப்பு. நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய லஞ்சம் வசூலித்ததற்கான ஆதாரங்களும் கிடைத்துள்ளதாக அமலாக்கத்துறை தகவல். பாமக நிறுவனர் ராமதாசிடம் இருந்து விரைவில் நல்ல அறிவிப்பு வெளிவரும். தைலாபுரத்தில் பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் பாமக கௌரவ தலைவர் GK மணி பேட்டி. பாமகவுடன் கூட்டணி அமையுமா என்பது குறித்து சூழலுக்கு ஏற்ப முடிவெடுக்கப்படும் என அமைச்சர் ரகுபதி தகவல். கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் செய்தியாளர்களின் கேள்விக்கு விளக்கம். தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1480 ரூபாய் அதிகரித்து வரலாறு காணாத உச்சம். ஒரு சவரன் தங்கம் 69,960 ரூபாய்க்கு விற்பனையாவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு முருகன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர தேரோட்டம். திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம். விழுப்புரத்தில் ஆக்கிரமிப்பில் இருந்த 75 ஆண்டுகள் பழமையான மாரியம்மன் கோவில் இடிப்பு. பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி கோவில் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டதால் கதறி அழுத பெண்கள். கோவை வெள்ளியங்கிரியில் மலையேற்றத்தில் ஈடுபட்ட பக்தர் மூச்சு திணறி உயிரிழப்பு. காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் சுயம்புலிங்க தரிசனத்திற்காக சென்றபோது நேர்ந்த துயரம். ஈரோட்டில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. கணக்கில் வராத 3 லட்சம் ரூபாய் பறிமுதல். தலைநகர் டெல்லியில் புழுதி புயல் வீசியதால் பரபரப்பு. சாலையில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து. புகை சூழ்ந்த வீட்டில் இருந்து குழந்தையை பத்திரமாக மீட்ட பொதுமக்கள். இந்தியாவின் ஆன்மா அதன் பன்முகத்தன்மையில் உள்ளதாக வாரணாசி நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. வளர்ச்சியையும் பாரம்பரியத்தையும் ஒரே நேரத்தில் சுமந்து கொண்டு இந்தியா முன்னேற்ற பாதையில் பயணிப்பதாகவும் பெருமிதம். 125% வரியை உயர்த்திய அமெரிக்காவுக்கு பதிலடியாக அதே அளவுக்கு வரியை உயர்த்திய சீனா. வர்த்தக போருக்கு எல்லையே இல்லை என்றும் எந்த எல்லைக்கும் செல்ல தயார் என்றும் சீனா எச்சரிக்கை. நிலநடுக்கத்தால் உருக்குலைந்த மியான்மரில் மீட்பு பணியில் ரோபோ நாய்களை பயன்படுத்தி வரும் இந்திய ராணுவம். இடிந்த கட்டடங்களுக்குள் யாரேனும் சிக்கியுள்ளனரா என நவீன தொழில்நுட்பம் மூலம் தீவிர தேடுதல். மியான்மரில் ஒரே நாளில் 3 முறை மீண்டும் நில அதிர்வு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சம். வங்கதேசம் மற்றும் திபெத்திலும் அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தகவல். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஹட்சன் ஆற்றில் பயணிகள் ஹெலிகாப்டர் விபத்திற்குள்ளானதில் 6 பேர் உயிரிழப்பு. ஹெலிகாப்டர் தனியாகவும் பிளேடுகள் தனியாகவும் பிரிந்து விடும் பரபரப்பான புதிய காட்சிகள்.
அஜித்குமார் நடிப்பில் நேற்று திரைக்கு வந்த குட் பேட் அக்லி படத்திற்கு ரசிகர்கள் வரவேற்பு. முதல் நாளில் இந்திய அளவில் 30 கோடியே 90 லட்சம் ரூபாய் வசூல் செய்துள்ளதாக தகவல்.